ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராம்ஸ் யூ. இன்னைக்கு தங்கவேல் மாரிமுத்து வியூவர்ஸ் ஒலிம்பிக் சாம்பியனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சாதனை படைச்சிருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் பேச போகிறோம். அவர் யார் அப்படின்னா மாரியப்பன் தங்கவேலு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து முட்டிக்கு கீழே கடுக்காலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதி இல்லை. ஸோ இவர் உயரம் தாண்டலில் வந்து பல சாதனைகள் படுத்திருக்காரு. இவர் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பேச போகிறோம். மாரிமுத்து தங்கவேலு இவர் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டம். இவர் வந்து வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏழ்மையான வாழ்க்கை தாங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கை ஒரு தம்பி. ஸோ இவர் லைஃப் இப்படி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இவர் ஃபேமிலி விட்டுட்டு போயிடுறாரு, சின்ன வயசுலேயே போயிடுறாரு. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலி, அதாவது காய்கறி வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 100-200 தான் அவங்களோட வருமானமே இருக்கும். ஸோ இவர் சின்ன வயசில் பள்ளி பருவம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையாகவே போயிட்டுருக்கு. ஒரு டைம் ஸ்கூலுக்கு போயிடுமா என்ன இருக்குது அப்படின்னா இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா இவரோட கால், அதாவது கடுக்கால் சொல்லுவாங்க, முட்டி கீழே அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் கட்டாகி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா அந்த டிரைவர் வந்து மது போதையில் வண்டி ஓட்டியிருக்காரு. ஸோ இவர் வாழ்க்கையே பயங்கரமாக புரட்டி போட்டுருச்சு. ஸோ நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோட இந்த கேமை வந்து அவர் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி வேர்ல்டு லெவலில் பயங்கரமாக வந்து அவர் நிறைய பதக்கங்களை வென்றிருக்காரு. இவருக்கு வந்து பயங்கரமான ஆர்வங்க, எப்படியா நம்ம சாதிக்கணும், விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும் ஒரு ஆர்வம். ஸோ அதனால் அவர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலில் வந்து அவர் உடற்பயிற்சி ஆசிரியர் வந்து இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட ஹெல்ப் மூலமாக இவர் வந்து அந்த ப்ராக்டிக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு கோச்சிங் சென்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, வறுமையிலும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் லைஃப் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பயிற்சி மையத்தில் வந்து பயங்கரமாக பயிற்சி எடுத்து அடுத்தடுத்த போட்டிகளை அவர் கலந்து அதன் மூலியமாக வந்து ஒரு பணமும் சரி பதக்கமும் சரி நிறையாவே வாங்கி ஜெயிச்சிருக்காரு. ஆகிட்டோம், நம்ம லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் ஓரமாக உட்காரல. ஸோ அவரோட அந்த மாற்றுத்திறனாளியும் தாண்டி அவர்கள் உடலும் வலியும் தாண்டி அவர் பயங்கரமான சாதனை படைச்சிருக்காரு. இந்த நியூஸ் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ இன்னமும் நம்ம பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இதையாவது நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் தான் வாய்ப்பை உருவாக்கணும். அந்த உருவாக்கினா மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்களுக்கு குறை சொல்கிறத விட ஸோ நீங்கள் வாய்ப்பை தேடாதீங்க, வாய்ப்பை உருவாக்குங்க, அதன் மூலமாக ஜெயிச்சு காட்டுங்க.